ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சீங்கன்னா அந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட முடியும், அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசி அப்படிங்கிறது குரு பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இந்த மீன ராசிக்காரங்களோட குணத்தின்படி நாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இவங்க எந்த ஒரு செயலியுமே கடினம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா கடினமான விஷயமா இருந்தால் கூட அதை அவங்களோட முயற்சியால் வெற்றி பெற வரைக்குமே கடினமாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க குணம் எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். நல்ல புத்தி கூர்மையானவங்களாக இருப்பாங்க. தனக்கு அப்படின்னு ஒரு சில விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மீன ராசிக்காரங்க அப்படின்ற பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு உதவும் பொழுது தயாளனாக இருப்பாங்க. இருப்பதுலேயே பள்ளமான லக்கணம் மீன லக்கணம் தான். அதனால் பல விஷயத்துலேயுமே ஆண் மனதில் பதுக்கி வச்சுருப்பாங்க நிறைய விஷயத்து. நீங்கள் பள்ளத்தை தேடி எப்படி வெள்ளம் போதோ அது மாதிரி தான் விஷயங்களை தேடி தேடி இவங்களோட மனம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். சின்ன விஷயத்தை கூட தன்னோட அனுபவத்திற்கு வந்தொழியாக தெரிஞ்சுக்கிற வரைக்குமே விடமாட்டாங்க. அதுதான் தனுசு ராசியுமே குரு பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான். இவங்க அப்படியே பொட்டில் அடித்த மாதிரி பேசிடுவாங்க. மீன ராசிக்கும் அதே குரு பகவான் தான் ராசி அதிபதி. ஆனால் இவங்க அவங்கள மாதிரி பேச மாட்டாங்க. இதமாகவும் பதமாகவும் பக்கம் பார்த்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த மீன ராசிக்காரங்க. இந்த ரெண்டு ராசியுமே ஒரு அதிபதிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு குணம் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தா, இந்த தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க திட்டமிடாமல் திடீர்னு முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த மீன ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க எல்லா விதத்துலேயுமே திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க அனைத்து காரியத்தையும். தன காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானோட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனம்தான் பெருசு அப்படின்னு எண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. யாராச்சும் தன்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வைக்குமே நீங்கள் தயங்க மாட்டீங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா உடம்பு பிடியாக பிடிச்சி அந்த விஷயத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பீங்க. ஏதாவது நச்சரிச்சு கூட உங்களுக்கு தேவையான விஷயத்தை முடிச்சிருவீங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இந்த குரு பகவான் அதிபதியாக கொண்டவங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான குணம் தான். ஒவ்வொரு ராசி அதிபதியுமே அந்த லக்னாதிபதியை வச்சு அவங்களோட சூழ்நிலை அப்படிங்கிறது மாறும், குணாதிசயம் அப்படிங்கிறதுமே மாறும். அந்த வகையில் இந்த மீனராசி அன்பர்கள் வஞ்சனையே இல்லாமல் எல்லோரையுமே பாராட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு அடிக்கடி சுற்றுலா செல்வது ரொம்பவுமே பிடிக்கும். பாரம்பரியத்தை நிலைநாட்ட விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. பல நேரத்தில் பிழைக்க தெரியாத மனிதராகவும் நீங்கள் இருந்திருப்பீங்க. வேத மந்திரங்களில் மிகவும் ஈடுபாடு இருக்கும். 2ஆம் இடமான மேசத்திற்கு குரு நின்றால் உங்களுக்கு பாரம்பரிய முகத்தோட்டம் கொன்றவங்களா நீங்கள் காணப்படுவீங்க. அதாவது தாத்தா அப்பா அவங்களோட முகஜாடை அப்படிங்கிறது உங்களுக்கு கச்சிதமாக இருக்கும். மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இப்போ சொன்ன குணாதிசயம் அப்படிங்கிறது நிறைய பொருந்திருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரவும், கஷ்டங்கள் குறையவும், காரிய தடைகள் ஏற்படாமல் இருக்கவும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால கட்டாயம் நீங்கள் கேட்குற அனைத்து நன்மையுமே உங்களுக்கு செஞ்சு தருவார். வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையே உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது உங்களோட மனதுக்குள்ளேயுமே ஓம் குரு பகவானுக்கு போற்றி, ஓம் குரு பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. நம்மளோட வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே குரு பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதிவிடவும் மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து நாம் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன, சாதகமாக என்ன விஷயம் இருக்கோ இது பற்றின தகவலை தொடர்ந்து பார்க்கலாம். மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களோட உத்தியோகத்தின் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் கடினமாக உழைக்க போகிறீங்க. உங்களோட கடின உழைப்பிற்கான பலனை இறுதியில் பெற போகிறீங்க. உங்களோட பணிக்கான அங்கீகாரம் உங்களோட அலுவலகத்தில் நிர்வாகம் உங்களுக்கு கொடுக்கும். மேலும் உங்களோட புதுமையான யோசனைகள் நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும். உங்களோட ஆலோசனையில் இருக்கக்கூடிய தகவல்கள் ரொம்பவும் கருத்து வாய்ந்ததாக இருக்கும். புதிய தொழில் நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அதற்கான அனுகூலமான சூழல் உருவாகக்கூடிய கிரகநிலைகள் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க தொழிலில் நல்ல ஒரு லாபத்தையுமே நீங்கள் பெற முடியும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்களோட உறவுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த காதலர்கள் தங்களோட உறவு சிறப்பாக இருக்கும். உங்களோட உறவுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒப்புதல் கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும். இருவருமே பல்வேறு சூழல்களில் மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்களை எதிர்பார்க்கலாம். இனிமையான தருணத்தை ஒன்றா செலவிட்டு நீடித்த நினைவுகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் உங்களோட உடல் மற்றும் மனம் வலுவாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கைக்குரிய முதலீட்டு வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதம் காதல் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் தங்களோட உறவுல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தங்களோட காதலை பெற்றோர் ஏற்றுக்கொண்டு திருமணத்திற்கான வாய்ப்பு பெறுவதற்குமே இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த மாதம் மாறும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இருவரும் ஒன்று சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியான அனுபவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீட்டில் இருக்கும் வயது மூத்தவங்க கூட உங்களுக்கு உறவு ஆக்கப்பூர்வமாகவும் இணக்கமாகவும் இருக்கும். பெற்றோருடன் பிணைப்பு மற்றும் நெருக்கம் ஆதரவு தரும் வகையில் அமையும். அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பல நன்மைகளையும் கிடைக்கப்பெறும். இருந்தாலுமே குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய உறவில் சில சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அவங்களோட தவறான நடவடிக்கை அப்படிங்கிறது உங்களோட நிர்வகிக்க முடியாமல் உங்களோட பொறுமையை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களோட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களோட பொருளாதார நிலை இந்த மாதம் சீராகவும் அனுகூலமாகவும் அமையும். வரும் காலத்தில் அது மேலும் மேம்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். அதற்கான வாய்ப்புகளும் அமையும். புதிய முதலீடு மூலம் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட குடும்பத்தின் நிதி நிலவை வலுவானதாக இருக்குங்க. உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக உணர்வீங்க. உங்களோட நிதி உறுதியான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பிக்கைக்குரிய நிதி கட்டத்தில் நீங்கள் முன்னேறும் பொழுது இது போன்ற முயற்சிகள் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சாதகமான முடிவுகளை தரக்கூடிய வகையில் அமையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் கணிசமான முன்னேற்றத்தை அனுபவிக்கலாம். உங்களோட விடாமுயற்சிக்கான அங்கீகாரத்தை உரிய நேரத்தில் நீங்கள் பெற முடியும். மேலும் உங்களோட ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களோட மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் வகையில் அமையும். தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறவங்களுக்குமே இந்த நேரத்தில் சிறப்பான பலன் கிடைக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு உரிய பாராட்டு கிடைக்கும். கல்வி சார்ந்த துறையில் பணிபுரியவங்களுக்கு நல்ல பணியிடத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு சில சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தொழில் போட்டியாளர்கள் அதிகமாகலாம். கூட பணிபுரிகிறவங்களுமே உங்களுக்கு எதிராக வேலை செய்யலாம். அதனால் உங்களோட பணிகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை உங்களோட முயற்சியின் மூலம் நீங்கள் பெறுவீங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நேரமாக இந்த காலம் அமைய போகுது. இந்த சூழல் உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உகந்ததாக அமையும். ஊடகங்கள் மற்றும் சினிமா துறையில் இல்லை தனிநபர்கள் முன்னேற்றத்திற்கான கணிசமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் சிறப்பான பலனை பெற முடியும். உங்களோட நிர்வாகத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள்வது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். உங்களோட தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, வியாபார விஷயமா இருந்தாலும் சரி, மூன்றாம் நபரின் தலையீட்டை எந்த ஒரு விதத்திலையுமே நீங்கள் அனுமதிக்காதீங்க. உங்களோட செயல்பாடுகளில் உங்களோட மனம் என்ன சொல்லுது, உங்களோட குடும்பத்தினர் இருக்கக்கூடிய உங்களோட ஆலோசனை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் கேட்டு செயல்பட்டால் ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை விஷயமா கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடுங்கிறதுனால நீங்கள் அலைச்சலை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது.
உங்களுக்கு இந்த மாதம் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். இது போன்ற பல வீடியோ பதிவுகளுமே நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களோட நண்பர்கள் என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் செய்ய மறந்துடாதீங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.